ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல் புறா பாகம் 19. பாலூர் பெருந்துறையின் கீழ்கோட்டை வாசல் காவலர் தலைவன் உடையில மறைந்து புறவி மேல ஆரோகணித்த ராட்சத சொரூபமாய் விளங்கிய மன்னன் பீமனுடைய பெரு வெளிகளை கண்டதால கருணாகர பல்லவனோ நீர்க்குடங்கள் நிரம்பிய பின்புற வண்டியில அடிமை வேடத்தில் இளைய பல்லவன் காட்சி அளித்ததால தென் கலிங்கத்து பீமனோ திகைப்பின் எல்லைய ஒரே சமயத்துல அடைந்தார்களானாலும் அந்த திகைப்பு பீமனை விட கருணாகர பல்லவனுக்கே அதிகமா இருந்தது. தான் கைவசம் இருந்து பறந்துவிட்ட பறவைகள் தப்பும் ஒரே மார்க்கம் கிழக்கு கோட்டை வாசல் தான் என்பதை சந்தேகமற தீர்மானித்து கொண்டதாலும் அப்படி தப்புவதானால் அவர்கள் சந்திரன் உதயமாகும் முன்பு இருட்டிலேயே தப்ப வேண்டும் என்பதையும் யூகித்து கொண்டதாலும் காவலரையும் நம்பாம எதிரிகள் எப்படி வருவார்கள் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் காவலர் தலைவன் உடையணிந்து தானே வண்டிகளை 8 நாளிகைகள் வரை பரிசோதிப்பதென முடிவு கட்டி காவல் புரிந்த தென் கலிங்கத்து காவலனுக்கு இளைய பல்லவனை கண்டதும் அதிர்ச்சி ஏற்பட்டாலும் முன்கூட்டியே எதிர்பார்த்த காரணத்தால அதிர்ச்சி சற்று குறைவாக இருக்கு. ஆனா தங்களை பிடிக்க பீமன் காவலன் உடையணிந்து காவல் புரியவும் முனைவான் என்பதை சற்றும் எதிர்பாராத இளைய பல்லவன் அவனை தான் எதிரே கண்டதும் அளவுக்கு மீறிய வியப்பும் அதிர்ச்சியுமே அடைறான். அது மட்டும் அல்ல, 2 தடவை வண்டியை சுற்றி வரும் வரை பீமனை அமீர் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருந்தான் என்பது சற்றென்று புரியாத போகவே அதிர்ச்சி சற்று எல்லை கடந்ததாகவே இருக்கு. ஆனா அடுத்த வினாடி பீமன் தலையில் யவனர்களின் உலோக கவசத்தை அணிந்திருந்ததையும் அதன் முகப்பு முடியை முகத்தை முக்கால்வாசி மறைக்கும்படி இழுத்து தாழ்த்தி இருந்ததால நேர்பார்வைக்கு முகத்தின் கீழ்ப்பாகம் மட்டுமே தெரிவதால யாரும் பீமனை சட்டென்று புரிந்து கொள்ள முடியாதென்பதையும் உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் ஆபத்தான அந்த சமயத்திலும் அதிர்ச்சி மனதை கவ்விய அந்த நேரத்திலும் தென் கலிங்கத்து மன்னன் திறனை மனதுக்குள் பாராட்டவே செய்றான். பீமன் புறவி மேலிருந்து தன்னை கீழ்ப்புறம் கவனித்தாலும் தானும் திடீரென தலையை தூக்கியதாலுமே பீமனை யார் என தாம் புரிந்து கொள்ள முடிந்தது என்பதை சந்தேகமர உணர்ந்த இளைய பல்லவன் சரையென தான் வாழ வெகு வேகமாக உரையிலிருந்து உருவறான். அந்த சமயத்துல மட்டும் பீமன் ஆணவத்திற்கு இடம் கொடுக்காம நடந்து கொண்டிருந்தா அடுத்த நாள் உதயத்தை அந்த வண்டியில இருந்த யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ரத்தத்தில் இயற்கையாக ஊறிவிட்ட மமதை பீமனை பலமாக நகைக்க செய்யுது. முதலில் நகைத்தவன் அத்துடன் நிற்காம காவல் பலத்தால் ஏற்பட்ட துணிவாலும் அசட்டையாலும் உடனே நடவடிக்கை துவங்காம அடிமை வேடத்தில் படைத்தலைவரா என்று இறைந்து கூறி இடி இடியென இன்னொரு முறையும் நகைக்கிறான். 3ஆம் முறை அவன் நகைக்கல. காளைகள் கன வேகத்துல திடீரென எதிரே இருந்த குதிரைப்படை வரிசையை நோக்கி பாயுது. அடுத்த வினாடி அந்த கோட்டை வாயிலை பெரும் குழப்பம் சூழ்ந்து கொள்ளுது. சிரிப்பினால் விளைந்த விபரீதங்கள் பல. புராணங்கள்ல அத்தாட்சி அவற்றுக்கு நிரம்ப உண்டு. அன்று திரௌபதி சிரித்ததால விளைந்தது மகாபாரதம். இன்று பீமன் சிரித்ததால விளைந்தது வேறொரு விபரீதம். கலிங்கத்தின் பிற்கால அவல நிலைக்கு அன்றே அடிக்கொழியது பீமன் சிரிப்பு. எந்த வினாடியிலும் தாங்கள் வளைக்கப்படலாம் என்பதை அறிந்து இந்திரியங்களை ஊசி முனையில் நிறுத்தி கொண்டிருந்த அமீர் பின்னால் திடீரென ஏற்பட்ட சிரிப்பை கேட்டதும் தான் இடையிலிருந்த குறுவாள்களை மின்னல் வேகத்துல எடுத்து விர் என்று எதிரே வழிமறித்து நின்ற குதிரை வீரர்கள் மீது வீசிவிட்டு அதே சமயத்துல சாட்டையோ பளீர் பளீர் என காளைகளின் முதுகுல வெகு வேகமா தாக்குறான். எண்ணிக்கையின் அதிகத்தாலோ காவலை யாரும் பிளக்க முடியாதென்ற சித்தத்தாலோ பலத்த எச்சரிக்கையிலும் சிறிது அசிரத்தைய கலந்து கொண்ட குதிரை வீரர் வரிசை கண்ணிமைக்கும் வேகத்துல அமீர் வீசிய குறுவாள்களால சட்டென்று பிளவு கொடுக்குது. புறவிகளிலிருந்து சட்டென்று நிலத்தில் 3 வீரர்கள் விழுவதற்கும் குறுவாளால் தாக்கப்பட்ட புறவியொன்று வீறிட்டு குறுக்கே ஓடி வரிசையை களைப்பதற்கும் வண்டி காளைகள் திடீரென வாயு வேகத்துல பறப்பதற்கும் அவகாசம் சரியாக இருக்கவே எதிர்வரிசை மின்னல் வேகத்துல பிளக்குது. அப்படி புறவிகள் வரிசை பிளந்த அதே வினாடியில மடக்குங்கள் வண்டியை என்று பிரம்மாண்டமாக எழுந்த பீமன் கூச்சல் அந்த கோட்டை பிரதேசத்துல பலமாக எதிரொலி செய்யவே 20-30 வீரர்கள் வாள்களுடனோ ஈட்டிகளுடனோ வண்டியின் பின்புறம் கன வேகத்துல நெருங்குறாங்க. வேல்கள் வண்டியை நோக்கி பறக்குது. ஆனா வண்டி வேல்களை விட வேகமாக பாதையில பறக்குது. காளைகளை விட புறவிகள் வேகம் வாய்ந்தவைதான். காவல் செய்த புறவி படைக்கு சுதந்திரம் இருந்தால் அவை அந்த காளை மாட்டு நீர்க்குட வண்டியை துரத்தி கன நேரத்துல மடக்கி இருக்க முடியும். ஆனா முடியாத ஒரு பெருந்தடை அவர்களுக்கு எதிரே நின்றது. சோழ நாட்டு வீரம் எப்படி இருக்கும் என்பதை அங்கே அன்று கலிங்க வீரர்கள் பாக்குறாங்க. அமீர் 3 புறவி வீரர்களை திடீரென தான் குறுவாள்களுக்கு பலி கொடுத்து குதிரையொன்றின் வயிற்றிலும் கத்தி எறிந்து குழப்பத்தை விளைவித்து புறவி படையை பிளந்து ஊடுருவியதும் வண்டி கோட்டை வாசலின் உயரத்திலிருந்து கன வேகமாக சரிவு பாதையில பாயுது. கோட்டை வாசலின் முகப்பிலிருந்து கடற்கரை மணல்ல இறங்கிய அந்த பாதையின் ஆரம்பம் வந்ததும் சரேலென கீழே குதித்த இளைய பல்லவன் வாள உருவிக்கொண்டு எதிரே வந்த புறவி படைய தேக்குறான். அமீர் விளைவித்த குழப்பத்தின் விளைவாக அணிவகுத்து வர முடியாம தாறுமாறாக வந்த புறவி படையின் முகப்பில் வந்த வீரன் ஒருவன் புறவியின் வயிற்றில் கண்ணிமைக்கும் நேரத்தில் தான் வாழ பாய்ச்சி இழுத்த கருணாகர பல்லவன் மல்லாந்து அந்த குதிரையிலிருந்து விழுந்த வீரனின் கழுத்திலும் கத்திய பாய்ச்சி விட்டு
அவன் கையில் இருந்த வேலை எடுத்து எதிரே வந்த 4-5 புரவி வீரர்களில் ஒருவன் மீது வீசுறான். வேலை நேராக மார்பில் தாங்கி மாண்டு விழுந்த அந்த வீரனின் குதிரை மீது ஒரே தாவாக தாவி ஏறிய சோழர் படைத்தலைவன் குதிரைய கன வேகத்துடன் அப்புறமோ இப்புறமோ திருப்பியும் தான் நீண்ட வாளை மின்னல் வேகத்துல சுழற்றியும் வண்டிய பின்பற்ற முயன்ற புரவி வீரர்களை தேக்குறான். அமீரின் வண்டி திடீரென முன்னோக்கி பாய்ந்து சென்று விட்டதாலும் தான் ஆணைப்படி காவல் வீரர்கள் வண்டியை தொடர முற்பட்டதாலும் பின்னால் தங்க நேர்ந்த பீமன் தான் கண்ணெதிரே நடந்து கொண்டிருந்த வீர ஜாலத்தை கண்டு நம்ப முடியாம வியப்பின் வசப்பட்டு குதிரையில அசையாம சில வினாடிகள் உட்கார்ந்து விடுறான். அமீரின் வண்டி திடீரென பாய்ந்த வேகம், புரவிப்படை வரிசையில் 3 வீரர்கள் திடீரென உருண்டு மாண்டது, வரிசை பிளந்து வண்டி ஓடியது. இத்தனையும் பீமனுக்கு வியப்பை அளித்ததென்றால் இளைய பல்லவன் வண்டியிலிருந்து குதித்து குதிரையொன்றை மாய்த்து தான் வீரர்களை கோட்டை வாசல் முகப்பிலேயே தேக்கியதன்றி தன் காவல் வீரன் ஒருவனின் புரவி மீதும் தாவி வாளை சுழற்றி குதிரையை திருப்பி வளைந்து வளைந்து போரிடவும் முற்பட்டது ஆச்சரியத்தின் எல்லையையோ தாண்டி அவனை கொண்டு செல்லுது. அதன் வசப்பட்ட பீமன் அவசியமான நாளிகைக்கு அதிகமாகவே தான் வீரர்கள் தேக்கப்பட்டு விட்டது கூட நினைத்து பார்க்க சக்தியற்றவனாய் இளைய பல்லவனின் துணிவை நினைத்து மலைத்து நிற்கிறான். அந்த நினைப்பினால் ஏற்பட்ட மலைப்பும் சில வினாடிகள் தான் நிக்குது. ஆனா அந்த வினாடிகளுக்குள் நிகழ்ந்த விபரீதம் கணக்கிட முடியாது. புரவி மேல் ஆரோகணித்து வாளை வீசிக்கொண்டு காலருத்திரன் போல சுழன்ற இளைய பல்லவன் 4-5 வீரர்களை மாய்த்து விட்டதன்றி தனது புரவிய கோட்டை வாயிலின் குறுக்கே வடக்கும் தெற்குமாக ஓடவிட்டு புரவிப்படையினர் யாரும் அருகே வர முடியாதபடி தடுத்து நிற்கிறான். அப்படி நின்ற சமயத்துல தற்காலிகமாக தனக்கு ஏற்பட்ட வெற்றியை கண்டு பெருமிதமோ அந்த வெற்றியின் விளைவாக அனபாயன், காஞ்சனாதேவி முதலியோர் தப்பிவிட முடியும் என்ற நினைப்பால மன ஆறுதலும் கொள்றான் இளைய பல்லவன். அந்த மன ஆறுதலுடன் தன் நிலையம் புரிந்தே இருந்தது அவனுக்கு. எதிரே வரிசையாக வந்து கொண்டிருந்த வீரர்களுக்கு தான் பலியாக அதிக நேரமாகாது என்பதை உணர்ந்து கொண்ட கருணாகர பல்லவன் அந்த உணர்ச்சியின் விளைவாக சற்றும் கலவரப்படாம மிகுந்த வேகத்துடனோ ஆனா நிதானத்துடனோ போரிடுறான். தான் உள்ளத்தை கவர்ந்து நின்ற காஞ்சனாதேவியும் அனபாயனோ தப்புவதற்கும் தான் முதல் பலியாவதானால் எதிரிகளை பெரும் பலி கொடுத்தே சாவதென்ற முடிவுடன் மிக உக்கிரமாக போரில் இறங்கிய இளைய பல்லவன் எதிர்நோக்கி வந்த புரவி வீரர்களின் 4 வாள்களை தான் வாளால மிக வேகமாக தடுக்கிறான். அப்படி தடுத்தும் திடீரென குதிரைய முன் செலுத்தி 2 மார்புகள்ல வாளை பாய்ச்சி இழுத்தும் பலி கொடுத்து மெல்ல மெல்ல பின்னடைறான். எதிரே இருந்த வீரர்கள் மீண்டும் மீண்டும் பலியானதால அவர்கள் பிரிந்து பக்கவாட்டிலும் வர தொடங்குறாங்க. சூழ்ந்து கொள்ளுங்கள் அவனை என்று தூரத்திலிருந்து கூவிய பீமனின் உத்தரவை தொடர்ந்து நாட்புறத்திலும் வீரர் நெருங்க முற்படவே தான் காலம் நெருங்கிவிட்டதென்ற முடிவுக்கு வர்றான் இளைய பல்லவன். அவன் வாளை சுழற்றி சுழற்றி குதிரையையும் சுழற்றி போரிட எதிரிகளும் அவனை நாட்புறமும் சூழ்ந்துடுறாங்க. அதே சமயத்துல பீமன் உத்தரவுப்படி மற்றொரு பிரிவு அவனை பக்கவாட்டுல தாண்டி அமீரின் வண்டியையும் மிக வேகமாக துரத்துது. அடுத்த வினாடி தான் கழுத்துல இருந்த கொம்பை எடுத்து பீமன் மும்முறை ஊதுறான். அந்த ஊதலால கடற்கரை பிராந்தியமே திடீரென உயிர் பெற்று துடிக்குது. அந்த கொம்பின் ஒளியால் தூரத்தை சுங்க சாவடியில் இருந்த வீரர்கள் பலர் சண்டை நடக்கும் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்காங்க. வாள்களின் ஒளியினால இளைய பல்லவனின் வாளால மாண்ட குதிரைகளின் ஓலத்தாலும் அந்த கடற்கரை மிக பயங்கரமாக எதிரொலி செய்யுது. எதிர்பாராத சண்டை ஏற்பட்டதால படகிலிருந்து மூட்டைகளை தூக்கி சுங்கசாவடிக்கு சென்று கொண்டிருந்த பணியாட்கள் மூட்டைகளை கீழே போட்டு கலவரப்பட்டு ஓடுறாங்க. இந்த குழப்பத்துல இளைய பல்லவன் நிலை வினாடிக்கு வினாடி அபாயமாகி கொண்டிருக்கு. வெகு வேகமாக வாளை சுழற்றி போரிட்ட போதிலும் எதிரிகளின் வாள்கள் விளைவித்த காயங்கள் பலவற்றால அவன் உடலில் குருதி புறப்பட்டு உடைய நனைக்குது. அவன் புறவியும் காவல் வீரனொருவனின் வேல் வீச்சால மாண்டுவிடவே அது சாயும் முன்பு நிலத்தில் குதித்த இளைய பல்லவன் நிலத்தில் நின்றபடியே போரிடுறான். அந்த நிலையில் 4 புரவிகள் அவனை நோக்கி பாய்ந்து வருது. அவற்றிடம் துவைப்படாதிருக்க பின்னோக்கி சில அடிகள் ஓடி மீண்டும் போரிட திரும்புறான் இளைய பல்லவன். அதே வினாடியில பின்புறத்திலிருந்தும் பெருத்த அபாயம் வருது அவனுக்கு. குதிரை வீரர்கள் இளைய பல்லவனையும் தாண்டி வண்டியை தொடர்ந்ததால அமீர் காஞ்சனாதேவி பதுங்கியிருந்த நீர்க்குடத்தின் மூடிய நீக்கிவிடவே அனபாயன் உத்தரவுப்படி எரியம்ப ஆகாயத்துல வீசுறா காஞ்சனாதேவி. அக்னியாஸ்திரம் போல வான வீதியில இருளை கிழித்து கொண்டு சென்ற அந்த எரியம்பின் மர்மம் அறியாத குதிரை வீரர்கள் திடீரென பேராபத்துல சிக்கிறாங்க. எரியம்பின் அடையாளத்தை கண்டதும் குதிரை சாலை தலைவன் முன்னேற்பாட்டின்படி தயாராக வைத்திருந்த முரட்டு அரபு புரவிகளின் தலைகளை பல ஆட்களை கொண்டு ஒரே சமயத்துல தரித்து விடவே கிழக்கு கோட்டை வாசலுக்கு அடியிலிருந்த கடற்கரை மணலில் 20 வெறிப்பிடித்த புரவிகள் வாயு வேகத்துல தாறுமாறாக பறக்க தொடங்கியதால பயங்கரமான பெரும் குழப்பம் அந்த பிராந்தியத்தில் ஏற்படவே செய்யுது. அசாத்தியமான வேகத்துடனும் திடீரென கால்களை தரையில் உதைத்து மணலை கிளப்பிக்கொண்டும் பயங்கரமான விதவிதமான கணைப்புகளுடனும் அந்த உயர்ந்த சாதி அரபு புரவிகள் குறுக்கே ஓடியதால வண்டியை துரத்திய புரவி வீரர்கள் தடுக்கப்படுறாங்க.
பழக்கப்படுத்தப்படாத அந்த அரபி புறவிகள் மிகுந்த வேகத்துடன் அப்புறமோ இப்புறமோ அம்புகளைப் போல பாய்ந்து பாய்ந்து திரியுது. சில புறவிகள் குதிரை வீரர்களின் குதிரைகளையும் தாண்டி எழும்பியதால அவற்றில் ஆரோகணித்திருந்தவர்கள் மணல்ல புரள்றாங்க. மணலில் புரண்ட சில புறவிகளின் குழம்புகள்ல சிக்கொண்டு கதறாங்க. அந்த பயங்கர புறவிகள் பழக்கப்பட்ட படை புறவிகளை உதைக்குது, கடிக்குது, திடீரென திரும்பி திரும்பி ஓடுது. மீண்டும் திரும்பி திரும்பி பாய்ந்து வருது. சுதந்திரமாக தாங்கள் திரிந்த அரபு பாலைவன ராஜ்யத்தை இங்கு ஸ்தாபிக்குது. புறவி வீரர்களுடன் போரிட்டு கொண்டு பின்னுக்கு நகர்ந்த இளைய பல்லவன் ஒரு முறை பின்னுக்கு கண்ணை ஓட்டி அங்கு நிகழ்ந்த பயங்கரத்தை பாக்குறான். கண்டு வியந்தானா, அஞ்சினானா, அவனுக்கே புரியல அவன் உணர்ச்சி. புறவிகள் 20 விட்டு பின்தொடரும் படையை எப்படி மடக்க முடியும் என்று ஆரம்பத்துல சந்தேகித்த இளைய பல்லவன் அந்த புறவிகளின் வேகத்தாலும் முரட்டுத்தனத்தாலும் நிகழ்ந்த சேதத்தை கண்டு வியக்கவே செய்றான். அந்த வியப்புல ஒரு வருத்தமோ எழுது அவனது உள்ளத்துல. தானும் மெல்ல போரிட்டு கொண்டு பின்னால் வந்து விட்டாலும் தான் தப்பும் மார்க்கத்தை அந்த புறவிகள் அடியோடு அடைத்து விட்டதை எண்ணி வருந்துறான். பின்னால் சென்றால் அரபு புறவிகள் மிதித்துவிடும், முன்னால் சென்றால் வீரர்கள் அழித்து விடுவார்கள், எப்படியும் மரணம் நிச்சயம் என்ற முடிவுக்கு வந்த இளைய பல்லவனின் இதயத்துல சந்துஷ்டியும் நிலவுது. எப்படியும் அனபாயனும் காஞ்சனா தேவியும் தப்பிவிட்டார்கள், இது பெரும் சாதனை, என் சாதனை என்று தன்னை பாராட்டி கொண்டு மரணத்தை வரவேற்க வெறியுடன் போரிட முற்பட்டு தான் வாழ வெகு வேகமாக சுழற்றி முன்னேறி சுற்றிலும் சூழ்ந்து வந்த வீரர் கூட்டத்தில் புகுந்துடுறான். அந்த தருணத்துல மரணமும் அவனை வரவேற்க முற்பட்டு இருக்க வேண்டும். இல்லாவிட்டா பின்புறம் முரட்டு அரபு நாட்டு புறவிகள் 4 அவனை நோக்கி ஏன் பாய்ந்து வர வேண்டும்? அவை மட்டுமா பாய்ந்து வந்தது? இல்லை இல்லை, பீமன் சற்று தூரத்திலிருந்து இம்மி பிசகாம குறிவைத்து எறிந்த வேலென்றும் அவன் கழுத்தை நோக்கி பறந்து வருது. தூரத்தை புரண்டு புரண்டு வந்து தரையில் மோதிய கடல் அலைகளை விட பெரும் கணைப்புகளுடனோ வேகத்துடனோ தன்னை பின்புறத்துல மோத பாய்ந்து வந்த முரட்ட அரபு புறவிகளை பார்க்க சற்று கண்ணை பின்புறம் திருப்பிய இளைய பல்லவன் முன்புற எச்சரிக்கையை இழந்தது அரை வினாடியே என்றாலும் அந்த அரை வினாடிக்குள் வெகு லாவகமாக குறிவைத்து பீமன் எறிந்த பெரும் வேல் அவன் கழுத்த மின்னல் போல தடவி உராய்ந்து தோளையும் ஓரளவு உரித்து சென்றதால மற்ற காயங்களை விட அந்த காயத்திலிருந்து குருதி பலமாக பிரவாகிக்க தொடங்குது. வேலெறிவதில் குறி தவறாதவன் என பிரசித்தி அடைந்த தென்கலிங்கத்து பீமனின் வேல் அன்றும் குறி தவறாம இளைய பல்லவன் கழுத்தை ஊடுருவத்தான் வந்ததென்றாலும் சோழர் படைத்தலைவன் தலைவிதியும் கலிங்கத்தின் பிற்கால கதியும் அவன் உயிரை மயிரிழையில் காக்கவே செய்தது. இளைய பல்லவன் போராட்டத்திலேயே இருந்திருந்தா அந்த வேலே அவனை மாய்த்திருக்கும். ஆனா திடீரென பின்புறத்தில் புறவிகளின் சத்தத்தை கேட்டு திரும்பி விட்டதாலோ மீண்டும் அவன் கழுத்தை திருப்பி எதிரிகளை நோக்கும் முன்பு வெகு வேகத்துடன் புறவியொன்றும் அவனை முட்டியதால அவன் உடல் சிறிது நகர்ந்து விட்டதாலோ பீமனின் வேல் அவன் உயிரை உறிஞ்ச சக்தியற்றதாயிற்று. இருப்பினும் அவன் வேலை விட பயங்கரமாக பாய்ந்து வந்தது பின்புறத்துல அரபு புறவிகள். எதிரிகள் மீண்டும் அவனை சுற்றி வளைத்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. மனித வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் அபாயமே பெரும் உதவியாக மாறத்தான் செய்கிறது. இளைய பல்லவன் அந்த சமயத்தில் இருந்த அபாய நிலையில பின்னால வந்த புறவிகள் விளைவித்த அபாயம் ஓரளவு நன்மையே விளைவித்தது. கலிங்க வீரர்களுக்கும் இளைய பல்லவனுக்கும் எந்தவித வித்தியாசத்தையும் எட்டாத அந்த முரட்டு புறவிகள் இளைய பல்லவனை மட்டுமன்றி அவனை சூழ்ந்து வந்த கலிங்க வீரர் மீதும் பாய்ந்ததால வீரர் படை அவனை சூழ முடியாம பின்னடைவையே சந்திக்குது. நாட்புறத்திலும் சுழன்று போரிட அவசியமில்லாமல் எதிரிகளை நேர்முகமாகவே வாளால தடுத்தும் வீழ்த்தியும் போரிடுறான் சோழர் படை தலைவன். அந்த போரும் சில வினாடிகளே நிகழுது. புறவிகளின் பாய்ச்சலுக்கும் கடிக்கும் உதைக்கும் அஞ்சிய கலிங்க காவல் வீரர்கள் சில அடிகள் பின்வாங்கியது இளைய பல்லவனுக்கு ஓரளவு சௌகரியமா இருந்தாலும் அவன் அந்த சமயத்துல மரண வேதனைய பரிபூரணமாக அனுபவித்தான். புறவிகள் அவனை சில சமயம் உராய்ந்து சென்ற போது ஏற்கனவே பல காயங்களிலிருந்து ரத்தம் பெருகியதால சோகப்பட்டிருந்த அவன் உடல் தள்ளாடுது. புறவிகள் கடல் மணலை பின்புற காலால வாரி வாரி அடித்ததால மணலில் இருந்த சிறு சிறு கற்கள் சுல் சுல் என்று அவன் தேகத்துல பல இடங்களிலும் தாக்குது. வீசப்பட்ட மணல் அங்கியணிந்த பாகங்களை பாதிக்காவிட்டாலும் குருதி பாய்ந்த கழுத்தின் பின்புறத்திலோ சதை பீய்ந்த பக்க பகுதிகளிலும் தாக்கி பதிந்து மிகுந்த எரிச்சலையும் சொல்லவொன்னா வேதனையும் விளைவிக்குது. திடீரென கிடைத்த 2 உதைகள் அயராத அவன் கால்களையும் அயர வைக்குது. இத்தனையையும் சமாளித்து கொண்டு எதிரிகளை தேக்கி நின்ற இளைய பல்லவன் காவல் வீரர்களில் சிலர் மாண்டு விட்டாலும் அவருக்கு பின்புறத்திலிருந்து மீண்டும் 20-30 புறவி படை வீரர்கள் உதவிக்கு வருவதை கவனிக்கிறான். துவண்டு தன் கால்களையும் சற்றே மயக்கம் வந்து கொண்டிருந்த தனது நிலையையோ என்றான். தனக்கு முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை சந்தேகமர உணர்றான். மரண உணர்ச்சி மனிதனுக்கு எப்பொழுதும் எதிர்பாராத பலத்தையும் வேகத்தையும் அளிக்கும் தன்மை வாய்ந்ததால மரணத்தை எதிர்நோக்கி நின்ற அந்த சமயத்துல இளைய பல்லவனுக்கு இணையற்ற பலத்தையும் அளிக்குது. அதை தவிர அந்த சமயத்துல புறவி வீரர் அணிமுகப்பில் தன் எதிரே ராட்சசன் போல வந்துவிட்ட பீமன் வெட்டி போடுங்கள் அவனை
உங்களில் 4 சுங்கசாவடி பக்கம் போய் சங்கம கரையோரமாக போய் அந்த வண்டியை தடை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டதையும் அந்த உத்தரவை தொடர்ந்து அவனுக்கு பின்புறம் இருந்த வீரர் சிலர் புறவிகளின் இடையூறு இல்லாத பக்கமாக சுங்கசாவடியை நோக்கி விரைந்ததையும் கவனித்த இளைய பல்லவன் வெகு சீக்கிரம் அமீரின் வண்டியையும் ஆபத்து சூழ்ந்துவிடும் என்பதை உணர்ந்து கொண்டானாகையால வாளால எதிரிகளை தாக்கி கொண்டு பின்புறம் திரும்பி வண்டியை நோக்குறான். அடுத்த வினாடி பின்புறம் பாய்ந்த முரட்டு புறவியொன்று மோதித்தள்ள அவன் நிலத்துல உருண்டுறான். அவன் தலையில இருமுறை 2 குழம்புகள் சட் சட் என்று தாக்குது. அத்துடன் அவன் நினைவிழக்கிறான். வேறு பல புறவிகள் அவன் மீது பாய்ந்து செல்லுது. புறவிகளின் அந்த தாக்குதல்ல அந்த வீரனின் உடல் மணல்ல புரண்டதை கண்ட பீமன் இனி அவனை கவனிக்க தேவையில்லை என்ற காரணத்தாலோ தாறுமாறாக படைய தேக்கும் புறவிகளோடு போரிடுவது அவசியமில்லை என்ற காரணத்தாலோ வண்டியை மடக்க ஏற்பாடு செய்த அனபாயன் முதலியவர்களை பிடிப்பதே அடுத்தபடி செய்ய வேண்டிய வேலை என்ற உத்தேசத்தாலோ தான் வீரர்களை பக்கவாட்டிலே திரும்ப சொல்லி அவர்களுடன் சுங்கசாவடி பாதையில வெகு துரிதமாக போறான். அப்படி சென்று கொண்டிருந்த சமயத்துல அமீரின் வண்டி எங்கிருக்கிறது என்பதை கவனிக்க நீர்க்கரை அருகே கண்களை ஓட்டுறான். புறவிகள் எழுப்பிய மணல் தூசியும் இடையே போடப்பட்ட கப்பிச்சாலையிலிருந்து கிளம்பிய செம்மண் தூசியும் கடற்கரை பிராந்தியத்துல மண்டி கிடந்ததால வண்டி இருந்த இடம் கண்ணுக்கு தெரியல கலிங்கத்து அதிபனுக்கு. அந்த தூசி மட்டும் மறைக்கவில்லை அமீரின் வண்டிய. அந்த வண்டிக்கு முன் ஓடிய வண்டிகளும் கிழக்கு கோட்டை வாசல்ல நிகழ்ந்த சண்டையால பயந்த பணியாட்கள் தாறுமாறாக ஓடியதும் கடற்கரையில கலவரத்தை தடுப்பதற்காகவே நிறுத்தப்பட்டிருந்த சுங்க காவல் வீரர் நீர்க்கரையை அடைக்க விரைந்ததால ஏற்பட்ட கூட்டமும் கூடி வண்டி கண்ணுக்கு புலப்படாததுக்கு காரணமா இருந்தது. புலப்படாத அந்த வண்டியை தேக்கும் காரணத்துடன் வெகு வேகமாக சுங்கசாவடியை அடைந்த பீமன் அங்குள்ள காவல் வீரர்களை நீர்க்குடம் ஏற்றி செல்லும் சகல வண்டிகளையும் மறிக்குமாறு உத்தரவிடுறான். அத்துடன் எந்த மரக்கலத்தையும் நங்கூரம் எடுக்க அனுமதிக்க வேண்டாம் என்ற காவல் படகுகளின் மாலுமிகளுக்கும் உத்தரவிடுறான். இந்த உத்தரவுகளின் விளைவாக காவல் வீரர்கள் வேகமாக நீர்க்கரை எல்லை முழுவதையும் வளைக்க முற்படுறாங்க. பந்தங்களை ஏந்திய படகுகளில் பல கோதாவரி சங்கம நீரில் படர்ந்து சென்று எங்கும் பரவ தொடங்குது. 4-5 வண்டிகளின் மறைவில் தனது வண்டியை ஓட்டினாலும் பின்புறமே பார்த்து வந்த அமீர் இளைய பல்லவனின் நிலைய கவனிக்கிறான். புறவிகளின் அட்டகாசத்தை கவனிக்கிறான். பீமன் சுங்கசாவடியை நோக்கி விரைந்ததையும் கவனிக்கிறான். அடுத்த சில நிமிடங்கள் சங்கம நீரில் படகுகள் படர்ந்து சென்றதையும் பந்தங்கள் பல அலைமோதிய கரையை நோக்கி ஊர்வதையும் பார்க்கிறான். தாங்கள் நன்றாக வளைக்கப்பட்டதை உணர்ந்து கொண்டதால அதுவரை வண்டிக்கு பின் சென்றவன் சுவடு மாற்றி மற்ற வண்டிகளை தாண்டி செல்ல தனது காளைகளை முடுக்கிறான். வேகமாக சென்ற அந்த வண்டியின் பின்புறம் அமர்ந்திருந்த அனபாயனோ அத்தனையையும் கவனிக்கவே செய்தான். அவன் முகம் உணர்ச்சி ஏதுமற்ற கல்லா இருக்கு. இளைய பல்லவன் கதிய முழுவதும் நிர்ணயிக்க முடியாவிட்டாலும் ஓரளவு யூகிக்க முடிந்த அவன் இதயத்தின் நிலை எதுவோ சொல்ல முடியாது. ஆனா முகத்தின் நிலையில் எந்த மாறுதலும் இல்ல. வெறித்து சில வினாடிகள் கோட்டை வாசல் பிராந்தியத்தில் தான் கண்ணுக்கெதிரே விளைந்த காட்சியை நோக்குறான். பிறகு ஏதும் நடக்காதது போல, இனி மறைவுக்கு அவசியமில்லை அமீர், வெகு சீக்கிரம் நாம் காவலரால் சூழப்படுவோம். ஆகவே இவர்களை குடங்களிலிருந்து எழுந்திருக்கச் சொல், ஆளுக்கு ஒரு வாளையும் கொடு அப்படிங்கிற அனபாயன் வறண்ட குரல்ல. அமீருக்கு நிலைமை புரிந்திருக்கு. வண்டி நீர்க்கரையை அணுகுவதற்கு சில அடிகளே இருக்கு. தூர நீர்க்கரையில பெரும் பந்தம் ஏதும் இல்லாமல் மினுக் மினுக் என்று சிறு விளக்குகளுடன் ஒரு படகு நின்றிருந்ததையும் கவனிக்கிறான். அந்த படகைத்தான் தாங்கள் அணுக வேண்டும் என்பதையும் அதை அணுகும் முன்பு சற்று தூரத்துல வந்து கொண்டிருந்த சுங்க காவலர் அதை அணுகிவிடுவார்கள் என்பதை உணர்ந்து கொண்டானாதலால, அனபாயரே சிறிது தாமதியுங்கள், நீர்க்கரையை அடையும் தருணத்தில் அதை செய்வோம் என்று கேட்டுக்கொள்றான். அமீரின் தாமதத்திற்கு காரணம் அனபாயனுக்கு புரியாவிட்டாலும் அவன் அதை ஆட்சேபிக்காமல் அடுத்து வரவேண்டிய சண்டைக்கு தயாராக நினைவை முடுக்கிக் கொண்டு உட்கார்ந்திருக்கான். நீர்க்கரைய அநேகமாக வண்டி நெருங்கிய தருணத்துல காவலரும் நெருங்கி வராங்க. வந்தது காவலர் மட்டுமல்ல, அங்கு நின்றிருந்த படகிலிருந்து 4 மாலுமிகளும் கரையில குதித்து வண்டியை எதிர்கொள்றாங்க. அதே சமயத்துல, அனபாயரே வாள்களை எடுத்து இவர்களுக்கு கொடுங்கள், காஞ்சனாதேவி வெளியே வாருங்கள், உங்கள் தந்தையாரும் வெளிவந்து அந்த மாலுமிகளுக்கு பக்கத்தில் குதிக்கட்டும் அப்படிங்கிறான். அடுத்த வினாடி நீர்க்குடங்கள் வண்டியிலிருந்து உருளுது. அவற்றை தொடர்ந்து வண்டியிலிருந்தவர்கள் மணல்ல குதித்து கரையை நோக்கி விரைறாங்க. கட்டின காளைகளை அப்படியே விட்டுவிட்டு குதித்தவர்களுக்கு வைக்கோல் மறைவிலிருந்து வாள்களையும் எடுத்தளித்துவிட்டு வைக்கோல் மறைவிலிருந்து தனது குறுவாள்களையும் எடுத்துக்கொண்ட அமீரும் அவர்களை தொடர்றான். அவர்களில் முன் சென்ற குணவர்மனும் பணிப்பெண்களுமே படகை அடைய முடிந்தது. மற்றவர் காவலரால சூழப்படுறாங்க. சூழ்ந்த காவலர் பதின்மரே என்பதையும் மற்றவர் சற்று தூரத்திலேயே வருகிறார்கள் என்பதையும் கவனித்த அனபாயன் தான் வாழ கண்ணிமைக்கும் நேரத்துல 2-3 பேர் மேல பாய்ச்சி இழுக்கிறான். அவன் வாளுக்கு இரையாகி விழுந்தவர்களை தொடர்ந்து அடுத்து வந்த மற்ற இருவர்களின் வாள்கள் காஞ்சனாதேவியின் வாளின் சுழற்றலுக்கு பலியாகி ஆகாயத்துல பறக்குது.
போரிட்டு கொண்டே அந்த அபூர்வத்தை கவனித்த அனபாயன் எதிரிகளின் கையில் இருந்த வாள்களை ஒரு சுழற்றில் அவள் எப்படி நீக்கி பறக்க வைக்க முடிந்தது என்பதை அறிய முடியாம வியப்பின் வசப்படுறான். காஞ்சனாதேவி குழந்தைகளை சமாளிப்பது போல 4-5 வீரர்களின் வாள்களை சமாளித்து கொண்டிருக்கா. கையில் உறுதியுடன் பிடிக்கப்பட்டிருந்தாலும் அச்சில் சுழலும் சக்கரம் போல அவள் வாள் அனாயசமாக சுழலுவதையும் வாள் சுழற்சிக்கு தக்கபடி அவள் மணிக்கட்டு அனாயசமாக அசைந்ததையும் கவனித்த அமீர் கூட பிரமித்து போறான். அப்படி போரிட்ட சமயத்திலும் ஆடை சிறிது அலங்காமல் போரிட்டு கொண்டே அவள் பின்னடைந்த சமயத்திலும் அவள் நடையில் அழகுடன் நிதானமும் இருந்ததையும் கவனித்த அமீர் இது எப்படி சாத்தியம் என்று வாயை பிளந்து கொண்டே வண்டியிலிருந்து கொண்டு வந்த குறுவாள்களை பட் பட் என்று எரிந்து எதிரிகளின் 4-5 பேரை விண்ணுலகுக்கு அனுப்புறான். முதல்ல குணவர்மனையும் பணிப்பெண்களையும் கடலை நோக்கி போக சொல்லி அவர்களுக்கு பாதுகாப்பளித்து கொண்டே போரிடுறான் அனபாயன். காஞ்சனாதேவி, அமீர், அனபாயன் மூவரும் மெல்ல படகை நோக்கி நகர்றாங்க. அந்த மூவராலும் முடிக்கப்பட்ட சுங்க காவலர் பதின்மர தொடர்ந்து மேலும் மேலும் சாரி சாரியாக வீரர்கள் வரவே காஞ்சனாதேவியையும் அனபாயனையும் படகுக்கு விரைய சொன்ன அமீர் தான் மட்டும் நின்ற தூரத்திலிருந்தே 2 குறுவாள்களை வீசுறான். சில அடிகளில் வந்து கொண்டிருந்த வீரர் இருவரும் புறவிகளும் மாண்டு விழவே அவர்கள் வேகம் சற்றே தடைப்பட்ட இடை நேரத்துல அமீர் மாலுமிகளை நோக்கி படகு நகரட்டும் என்று உத்தரவிடவே படகு நகருது அமீர் இல்லாமலேயே. அமீர் கரையில தங்கிவிட்டதையும் அவனை வீரர்கள் அணுகி வந்து கொண்டிருப்பதையும் ஊர்ந்த படகிலிருந்து கவனித்த அனபாயன் தான் நிலையையும் மறந்து அமீர் அமீர் என்று வாய் விட்டு கூறான். காஞ்சனாதேவியின் அஞ்சன வெளிகள் கரையை கவனிக்குது. அமீர் வெகு வேகமாக நீர்க்கரையில் வேறு புறம் ஓடி வந்த வண்டிகளின் மறைவுல மறைந்து விட்டதை அவள் பார்க்கிறா. அவனை தொடர்ந்து சுங்க அதிகாரியும் கூலவாணிகனோ ஓடுவதோ அவள் கண்ணுக்கு தெரியுது. அவர்கள் எங்கு ஓடுகிறார்கள் என்று கவலையுடன் கேட்கிறான் காஞ்சனாதேவி. தெரியாது அப்படிங்கிறான் அனபாயன். அவர் கதி மீண்டும் எழுது அவள் குரல். அதுவரை தைரியமா இருந்த காஞ்சனாதேவி விம்மரா. கண்களில் நீர் சுரந்து கரைக்கு திரையிடுது. அந்த திரையிலும் ஒரு முரட்டு புறவி வெகு வேகமாக நீர்க்கரையை நோக்கி ஓடி வருவது தெரியுது அவளுக்கு. அந்த காட்சியும் சீக்கிரம் இருள மறைந்திடுது. கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் சொப்பனமோ என்று கூட அவள் நினைக்கிறா. சொப்பனத்தை கலைத்தது படகு மாலுமி ஒருவனின் குரல். கப்பல் வந்துவிட்டது என்று கூறுறா மாலுமி. அதை தொடர்ந்து நூலேணியில் ஏறுங்கள் காஞ்சனாதேவி என்றது அனபாயன் குரல். ஏதோ கனவுல ஏறுவது போல நூலேணியின் மூலம் மரக்கலத்தில் ஏறா அவ. ஏற்கனவே நங்கூரம் நீக்கப்பட்ட அந்த மரக்கலம் அவளுக்காகவே அத்தனை நேரம் தாமதித்ததை போல அவள் ஏறியதும் நகரவும் தொடங்குது. அவள் பாலூர் கிழக்கு வாசலை நோக்கி மீண்டும் விம்மரா. எதிரே அப்பொழுதும் கடற்கரையில வீரர்கள் நடமாட்டமும் குழப்பமும் கூச்சலும் பந்தங்களின் அசைவும் இருக்கு. அந்த தூரத்திலும் முரட்டு புறவிகளின் கனைப்பு கேட்டது அவள் காதுகளுக்கு. காவற்படகுகள் பல எங்கும் சங்கம பகுதியில விரைந்து கொண்டிருக்கு. கப்பல் செல்ல முற்பட்டு விட்டதை கண்ட காவற்படகுகளின் எரியம்புகள் அந்த கப்பலின் மீது சரமாரியாக வரத் தொடங்குது. அவளை சுற்றிலும் பறக்குது. அவற்றை சிறிதும் லட்சியம் செய்யாமல் கடற்கரையை பார்த்து கொண்டே நிற்கிறா கடாரத்தின் இளவரசி. எங்கே அவர், என்ன ஆனார் என்று அவள் தன்னைத்தானே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்றா. கடல் புறா பறந்து போகிறதே, வாருங்கள் வாருங்கள் என்று கடற்கரையை நோக்கி கையை நீட்டி கதறா. அவள் கதறலுக்கு யாரும் பதில் சொல்லல. பெரிதாக எழுந்த மரக்கலத்தை தள்ளி சென்ற அலைகள் கூட அவளுக்கு ஆதரவு சொல்ல மறுத்து பேய் சிரிப்பு சிரிப்பது போல பயங்கரமாக சப்திக்கவே செய்யுது. காற்று கடவுள் கூட அவளிடம் கருணை இழந்திருக்க வேண்டும். அந்த மரக்கலத்தில் செல்ல இஷ்டமில்லாத அந்த கடாரத்து இளவரசிய கன வேகத்துல கடத்தி கொண்டு பாய்களில் மும்முரமாக பாய்ந்து மரக்கலத்தை கடல்ல வேகமாக செலுத்துறான் காற்று கடவுள். மரக்கலம் ஓடுது. அத்துடன் தன் வாழ்க்கையும் எங்கோ ஓடுவதாக அவள் என்றா. கரையை பிரிந்த கப்பல் வேகத்துடன் போகுது. காதலனை பிரிந்த அவள் வேதனையுடன் போறா. பிரிவு கனலில் அவள் வெந்து கொண்டிருக்கா. இது பிரிவா முடிவா என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு ஏங்குறா. துக்கம் தொண்டையா அடைத்து கொண்டதால மேலும் மேலும் விம்மரா. அந்த விம்மலுக்கு சரியாக கடலின் அலைகளும் எழுந்து எழுந்து தாழுது. கப்பல் மட்டும் எதையும் லட்சியம் செய்யாம ஓடிக்கொண்டிருக்கு. இதோட இந்த பாகம் முடிந்தது. தொடர்ந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.